அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி பதுவை புனித அந்தோணியார் கோடி அற்புதர் அவரை போய் பார்த்துட்டு வந்த மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் மேல கடைசியா நான் உனக்கு காமிக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். பல ஆண்டுகள் கனவு அங்கு நிறைவேறியது அப்படின்னே சொல்ல முடியும். ஆலயத்தை குறித்து உங்களுக்கு காண்பிப்பதற்கு முன்பாக முதல்ல அந்த சிட்டி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. பொதுவா இந்த பதுவை அந்தோணியாருடைய அந்த இடத்துல அந்தோணியாரை எப்படி சொல்றாங்க தெரியுமா? இல் சாந்தோ, த செயின்ட் அப்படின்னு அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இவர் தான் புனிதர் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பெயரெல்லாம் சொல்லி அவங்க அங்க அழைக்க மாட்டேங்கிறாங்க. மாறாக இல் சாந்தோ அப்படின்னு சொல்லி தான் அவங்க அழைக்கிறாங்க. சிட்டியை பாருங்க. அதுக்கப்புறமா அப்படியே நம்ம ஆலயத்திற்குள்ள போலாம். உங்களுக்கு தெரியும், விளாக் எடுக்கிறதுல நம்ம அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லை. முடிந்த அளவு உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும், நீங்க நேர்ல வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த காணொலியை உங்களுக்காக எடுத்திருக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு அந்தோணியாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல இப்பவுமே எழுத ஆரம்பிச்சிருங்க. புதுசா வந்திருக்கு அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காணொலியை அப்படியே நம்ம பார்க்கலாம். அன்பு மக்களே, ஆலயத்தை மேல இருந்து பார்த்துருப்பீங்க. சிட்டியையும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இவ்வளவு ஒரு அருமையான சிட்டி இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா புனித அந்தோணியார். அவர் வாழ்ந்ததுனால இந்த சிட்டி இவ்வளவுக்குள்ள பிரபலம் மட்டும் அடையல, டெவலப்டும் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அன்பு மக்களே, இப்ப ஆலயத்துக்குள்ள போறோம். அன்பு மக்களை, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆலயம் வந்து முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் கிடையாது. அந்தோணியார் மரித்து, அவர் வாழ்ந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட ஆலயம் வீடியோடைய கடைசி பகுதியில வருது. இந்த ஆலயம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவருக்காக நிறைய மக்கள் அவரிடம் ஜெபிப்பதற்காகவும் ஆசீர்வாதங்களையும் வாங்க வந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இறந்து ஒரு வருஷத்துக்குள்ள புனிதராக அறிவிக்கப்பட்டவர் புனித அந்தோணியார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். 36 வயசுல இறந்திருந்தாரு, 37 வயசுல புனிதராக அறிவிக்கப்படுகிறார். காரணம், அத்தனை ஆயிரம் புதுமைகள் அவருடைய இடத்துல அரங்கேறி கொண்டிருந்தது. இப்போ இந்த ஆலயம் என்பது ஏற்கனவே அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ஆலயம் மக்கள் வரும் பொழுது அந்த கூட்டம் தாங்க முடியாமல் கட்டப்பட்டது தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தை கட்ட எத்தனை வருடங்கள் ஆனது தெரியுமா? 1231 அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கிறாங்க. 1232 இந்த ஆலயம் கட்ட ஆரம்பிக்கப்படுகிறது. 1310 தான் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 80 ஆண்டுகள் கட்டப்பட்ட ஆலயம் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆலயம். அன்பு மக்களே, எனக்கு ஒரு கேள்வி. இந்த இடத்துல இப்போ என்னுடைய இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்தோணியார்ட்ட என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபிப்பீங்க? அதை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நம்பிக்கையோடு எழுதுங்க. கோடி அற்புதர் உங்களுக்கு அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். நம்புங்கள்,
ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். அன்பு மக்களே, நம்முடைய ஆலயத்துலலாம் கொடிமரத்தை சுத்தி வர்றது போலதான் இருக்கும். ஆனா இந்த ஆலயத்துல பீடத்தை சுத்தி வர்றது போல அருமையாக இருக்கிறது. இந்த பீடத்தை சுத்தி வரக்கூடிய அந்த இடத்தை பாருங்களேன், எவ்வளவு அருமையாக அதை செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லணும். இந்த பீடத்தை சுத்தி வரக்கூடிய இடத்துல எல்லாம் சின்ன சின்ன சேப்பல். சரியா? ஏன் இந்த சேப்பல் இருந்துச்சு? அந்த காலத்துலலாம் குருக்கள் ஒரு நேரத்துல ஒருவர் தான் திருப்பலி நிறைவேற்ற முடியும். அதற்காகத்தான் எல்லா பழைய ஆலயங்களையும் சைடு சேப்பல், சின்ன சிற்றாலயம் என்பது சைடுல எல்லாம் இருக்கும். அங்கங்க ஒவ்வொரு குருக்களும் திருப்பலி நிறைவேற்றுவார்கள். அது பக்கத்திலேயே கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஆலய பீடத்தை சுற்றி முழுக்க கன்ஃபெஷன் தொட்டி தான். இன்றளவிலும் இந்த ஆலயத்திற்கு பலரும் வருவது நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருள் சாதனம் பெறுவதற்காக அப்படிங்கிற குறிப்பையும் நம்மளால பார்க்க முடிகிறது. மக்களே, ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆலயம் புதிய ஆலயம். அந்தோணியார் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட ஆலயம் வேறு. அந்த ஆலயத்தில் தான் அவர் தன்னுடைய மினிஸ்ட்ரியை செஞ்சார், நிறைய மக்களுக்கு போதிச்சார், பாவ சங்கீர்த்தனம் கேட்டார். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்ததும் வேறு ஒரு ஆலயத்தில் தான். அந்த ஆலயத்தை இந்த காணொளியினுடைய கடைசியில் நம்ம போய் பார்க்கலாம். அதனால் காணொளியை முழுவதுமாக பாருங்கள். அன்பு மக்களே, ஏன் அவரை பழைய இடத்துல இருந்து புதிய இடத்திற்கு கொண்டு வந்தாங்க இறந்த பிறகு அவருடைய உடலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். அதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு காணொளி பதிவு செய்திருக்கிறேன். அதையும் உங்களுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பெட்டி, அவர் பயன்படுத்திய ஆடைகள் மற்ற பொருட்களை எல்லாத்தையும் நம்ம இப்பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவுக்குள்ள பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க பாத்தீங்களா? புனிதருடைய திருப்பண்டங்கள் என்பது சாதாரண விடயங்கள் கிடையாது. இது பிப்ளிக்கலா, இது பைபிளா அப்படின்னா ஆமா, இது பைபிள்ல நிறைய இடங்கள்ல இருக்குது. உண்மையிலேயே அதை குறித்து நம்ம பேசி இருக்கிறோம் ஏற்கனவே. பார்க்காதவங்க அல்லது கேட்காதவங்க நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம். அன்பு மக்களே, இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் என்ன அப்படின்னா, புனித அந்தோணியார் அவர் வாழும் பொழுதே செய்த முக்கியமான புதுமைகளை மிக தத்ரூபமாக அவர்கள் மார்பிள்ல செதுக்கியிருக்கிறாங்க. அன்பு மக்களே, அவருடைய கல்லறையை பார்க்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கிறது. நான் கடந்த காணொலியிலே சொன்னேன், நிறைய பேர் இன்றளவிலும் தமிழகத்துல விவிலியத்தை வாசிக்காமல் இருக்கிறார்கள். இந்த 2025 ஜூபிலி ஆண்டுல நம்முடைய சேனலினுடைய முழுக்க நோக்கம் என்னுடைய மக்களை நான் விவிலியம் வாசிக்க வைக்க வேண்டும். இது என்னுடைய குருத்துவ கடமை அப்படிங்கிற உணர்ந்து போன ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதுல நான் நிறைய பேருக்கு, குறிப்பா ஒரு 500 பேருக்காவது குறைந்தது ஒரு நல்ல விவிலியத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு உதவி பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வேடிக்கை என்னன்னா, ஃபாதர் எனக்கு பைபிள் இல்லை ஃபாதர், என் அட்ரஸ்க்கு இதை அனுப்பிவிட முடியுமா அப்படிதான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு விதத்துல எனக்கு புரிய முடியுது எந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் அந்த விவிலிய வாஞ்சியோடு இருக்கிறார்கள், அதே போல தேவையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மக்களை மீண்டுமாக நான் சொல்ல விரும்புவது கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதுல வந்து கலந்துக்கிட்டு என்கிட்ட பேசுங்க. நான் விரும்புவது நல்ல உள்ளங்களை, விவிலியத்தை இந்த யூபிலி ஆண்டுல மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த நல்ல உள்ளங்களை, என்னுடைய கரத்தை வலு சேர்க்கின்ற உள்ளங்களை அப்படிங்கிறத உங்களை தாழ்மையோடு அழைக்கிறேன். வாருங்கள், இணைந்து பயணிப்போம். இறை வார்த்தையை இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம். புனித அந்தோணியார் இறை வார்த்தையை போதித்தது போல நாமும் இறை வார்த்தையை போதிக்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு சிலருக்கு கொண்டு போய் நம்ம அதை சேர்ப்போம் அப்படின்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். காணொலியை தொடரலாம். என்ன அப்படின்னா, புனித அந்தோணியாருடைய இப்பொழுது இருக்கிற அந்த புனித கல்லறை. இந்த கல்லறையில ஜெபிக்கிறவங்களுக்கு நிறைய புதுமைகள் நடக்குது.
அதை பல விட்னஸ் சாட்சியங்களாக அங்க அவங்க போட்டோல கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அந்த போட்டோலாம் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் அவருடைய கல்லறையை பார்க்க போறீங்க. அவருடைய கல்லறையில அதுல ஒரு மிராக்கிள் வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மிராக்கிள் வால்ல தான் அதுக்குள்ளதான் அவருடைய உடல் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ கை வச்சு ஜெபிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நானும் என்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜெபிக்க சொல்லி. அவர்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் அங்கு நான் ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் எல்லோருக்கும் புனித அந்தோணியாரினுடைய ஆசீரும் பரிந்துரையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஐயமும் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு இடம். அதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, நன்னாக்கு அழியாத நற்றவர். அவருடைய உடலை தோண்டி எடுக்கும் பொழுது அவருடைய உடல்ல பல பாகங்கள் அழிந்திருந்தாலும் மிக முக்கியமாக அப்படியே உயிரோடு இருப்பது போல இருந்தது எது அப்படின்னா அவருடைய நாக்கு, அவருடைய தாடை, அப்புறம் அந்த ஓக்கல் காடு. இதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களை நிறைய புனிதர்கள் சொல்றாங்க. குறிப்பா அவருடைய உடலை அடக்கம் செய்து அதை திறந்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு புனிதர் இருந்தார், புனித பெனவந்தூர். அவரு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஓ புனிதனாவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புல்லரிச்சு கத்தி இருக்கிறார். கத்திட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு, எத்தனையோ இறை வார்த்தைகளை எத்தனையோ மக்களுக்கு அறிவித்த அந்த நாக்கு இன்று அழியாத சாட்சியாக இருந்து இன்னும் பல பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இது அறிவிக்க காத்திருக்கிறது பல நூற்றாண்டுகளாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைத்து பார்க்கும் பொழுது புல்லரிக்கிறது. இது ஒரு புனிதமான இடம். நம்ம இப்ப அங்க பார்க்க போறோம். நீங்க இதை முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா அந்தோணியாருக்கு நன்றி சொல்லுங்க, மறந்துடாதுங்க. அன்பு மக்களே, கடைசியாக நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஒரு பாக்கியமாக நான் கருதிய ஒன்று, அதான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் நினைக்கவே இல்லை நான் இதுக்கு தகுதியானவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதியது, நான் போன அன்று புனித அந்தோணியாரினுடைய இந்த பதுவை பசிலிக்காவில் திருப்பலி நிறைவேற்றியது. உண்மையிலேயே அதுல ஒரு எண்ணிலடங்காத ஒரு ஆனந்தம், அதே வேளையில ஐ ஒர்த்தி ஃபார் இட் அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்ச்சி, இதெல்லாம் தான் அன்னைக்கு என்னுடைய எண்ணமாக இருந்தது. நிறைய பேர் அந்தோணியாரை குறித்து நம்ம ஜெபிக்கிறோம். அதுவும் தமிழ் மக்கள் அப்படின்னாலே அந்தோணியார் அப்படிங்கிற அந்த ஒரு பிணைப்பு, நமக்கு இந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இல்லையா. அந்த சென்டிமெண்ட் அன்னைக்கு எனக்கு நிறைவேறும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு என் யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டாங்க அவங்க எல்லாத்துக்காகவும் ஜெபிச்சுட்டு அந்த திருப்பலியை நிறைவேற்றி அந்த பாக்கியத்தை நினைத்து மீண்டுமாக அந்தோணியாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி கூறுகிறேன். இதோ அதுல ஒரு சின்ன கிளிப்ஸ் உங்களுக்காக. இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கும் இந்த பயணத்திற்கும் முழுக்க முழுக்க துணையாக இருந்தவர்கள் அருட்தந்தை ரெக்ஸ்லூமின் அவர்கள், அருட்தந்தை அருள் சகாயம் அவர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே பூசையை முடிச்சுட்டு நேராக அங்கே இருந்த பூசை கருத்து கொடுக்குற இடத்துக்கு போகணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலேயே மறுநாள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் இல்லையா மக்களே. அதனால் அங்கே போய் பூசை கருத்து, எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான பூசை கருத்து, பூசைக்கு அங்கே 10 யூரோ கொடுக்குறாங்க குறைந்தபட்சம், அது காணிக்கை தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த தீர்த்தத்தெல்லாம் வாங்கிட்டு, காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படியே அந்தோணியாருடைய பாதத்திலிருந்து நாங்கள் அப்படியே கிளம்பினோம். அந்தோணியாருடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஆலயத்திற்கு நம்ம போக போகிறோம். இது கொஞ்சம் அங்கேருந்து தூரம், ஒரு ட்ரெயின் எடுத்து தான் நம்ம போனோம். மிக அருமையாக இருந்தது, பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த இடத்துல ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் தான் அவர் பணி செய்திருக்கிறார், அங்கே தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நான் சொன்னேன் தானே ஏன் பின்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பழைய ஆலயத்தை பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பழைய ஆலயம். அந்தோணியார் பணி செய்து பாவ சங்கீர்த்தனம் கேட்டு திருப்பலி நிறைவேற்றி பல மக்களுக்கு குணம் கொடுத்த அந்த ஆலயம். இந்த இடத்துல தான் அவர் இறந்திருக்கிறார். அதுக்கு பிறகு தான் அவர் இங்கேருந்து அந்த புதிய ஆலயத்திற்கு அவருடைய உடலானது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அன்பு மக்களே, காணொலியுடைய கடைசிக்கு வந்துட்டோம் இல்லையா. நல்லா பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே
என்கிட்ட திரும்ப திரும்ப எனக்கு அந்த கேள்வி தான் தோணிக்கிட்டே இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, நான் இருந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்தோனியார்ட்ட என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் மட்டும் ஜெபிக்க மாட்டேன், பார்க்குற எல்லாருமே உங்களுக்காக ஜெபிப்போம் அப்படிங்கிறத மறந்துடாதுங்க. அந்தோனியாருடைய வார்த்தைகளை சொல்லி உங்களோடு நான் இந்த காணொலியை முடிக்கலாம் அப்படின்னு ஆசிக்கின்றேன். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.